ஷேர் டு ஷேர்ட்டுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்களில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸோட பழைய வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸில் மார்க்கெட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கீ ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இண்டெக்ஸியல் ப்ரொடக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இண்டெக்ஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நாம் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஐஐபி எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2004 to 2005 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரெஃபரன்ஸ் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டை வந்து பேஸ் டேட்டுன்னு அழைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஐஐபி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷன் டேட்டாவை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த டேட்டாவை ஒரு இண்டெக்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஐஐபி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது இண்டஸ்ட்ரியல்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். அதே மாதிரி ஸோ இந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்கு ஒரு நெகட்டிவ் சைனாக கருதப்படுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் நிறுவனங்களினுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எவ்வளவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு, அதுக்கப்புறம் அதனுடைய அவுட்புட் எவ்வளவு அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு சர்வேவாக. ஸோ இந்த சர்வேவை ஒரு சிங்கிள் இண்டெக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த பிஎம்ஐ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 வரைக்கும் வந்து ஆக்சிலேட் ஆகும். ஸோ இந்த பிஎம்ஐ வேல்யூ 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து எக்கனாமிக் வந்து வளர்ச்சி ஆகிட்டு வரதை வந்து குறிக்குது. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 50க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஸோ எக்கனாமிக் வளர்ச்சி வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுவே வந்து 50லேயே ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த ஐஐபி அண்ட் பிஎம்ஐ இண்டெக்ஸை நீங்கள் investing.comலேயே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த ஐஐபி அண்ட் பிஎம்ஐ இண்டெக்ஸை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் கூகுளுக்கு வந்துடுங்க. ஸோ கூகுள் வந்துட்டு ஐஐபி இண்டெக்ஸ் இந்தியா இன்வெஸ்டிங் ஐஐபி இண்டெக்ஸ் இந்தியா investing.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஐபி இண்டெக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா November 12, 2018 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5% வந்து இது வந்திருக்கு. ஸோ ஃபோர்காஸ்ட் வந்து 4.3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 இயருக்கு வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 2 இயர் வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் வேணாலும் நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் சார்ட் வேணும்னாலும் இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி வரும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ மந்த் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக என்னென்ன வேல்யூலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் வந்து 4.3 இருந்திருக்கு. ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4% வரும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அக்டோபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.3% வந்து வந்திருக்கு. அதே மாதிரி நவம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 4.5% வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸை பார்த்த மாதிரியே நீங்கள் பிஎம்ஐ இண்டெக்ஸையும் நீங்கள் investing.comலேயே பார்த்துக்கலாம். ஸோ ஐஐபி கொடுத்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக பிஎம்ஐ இண்டெக்ஸ் இந்தியா investing.com அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்ஐ இண்டெக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஆக்சுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா November 5 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
52 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ 50க்கு மேலே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது வந்து 50க்கு கீழே வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கோட வளர்ச்சி வந்து கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது வந்து 50ல் இருந்தால் எக்கனாமிக்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52.2% வந்து ஆக்சுவல் இருக்கு. ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50.9 இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு சார்ட்லையும் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட்லையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு சார்ட்லையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை லைன் சார்ட் வேணாலும் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வைஸ் அது எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவையும் வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இது மாதிரி மந்த் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பருக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க 52.5% வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அடுத்த மாதம் டிசம்பர் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பிஎம்ஐ அண்ட் ஐஐபி இண்டெக்ஸை வந்து நீங்கள் investing.com வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பிஎம்ஐனா என்ன, ஐஐபினா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நாம் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட் தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட என்டையர் ஃபினான்ஷியல் டீட்டெயிலையும் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீட்டெயிலை யார் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீட்டெயிலை வந்து பட்ஜெட்டில் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து மேஜர் பாலிசிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலம் நமக்கு எக்கனாமிக்கில் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டில் வந்து இம்பேக்ட் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடிய பாலிசிஸ் அண்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிகள் மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கை இம்பேக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸான ஐஐபி, பிஎம்ஐ அண்ட் பட்ஜெட்டை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.